அண்ணா பல்கலைக்கழக பெரியார் நடராஜன் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீடு கொடுக்கணும், அண்ணாமலை மன்னிப்பு கேட்கணும். இந்த மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாதுன்னா நான் சொல்றேன், நான் இருங்க. தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை மாற்றப்பட்ட பிறகு அவரது ஆதரவாளர்கள் தனியா தான் செயல்பட்டு இருக்காங்க. குறிப்பா கோவை பொறுத்த வரைக்கும் வாடகை சீனிவாசனுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க, போட்டி நிகழ்ச்சி நடத்துறாங்க. அதே போன்று உங்களது ஆதரவாளர்கள் சமூக ஊடகங்கள்ல நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக. ஏப்ரல் 12 பிறகு இது என்னுடைய 3வது பத்திரிகையாளர் சந்திப்பு. நீங்க கேட்கலாம், அண்ணா ஏன்னா பிரஸ்ஸை பார்க்கணும்? இதுக்காகத்தான் நான் பிரஸ்ஸை பார்க்கறது இல்லைங்கண்ணா. எதுக்குன்னா, அண்ணே இந்த கூட்டணி பத்தி என்ன, நமக்கு தேவையில்லாத வேலை, யாரோ பேசிட்டு போறாங்க, நமக்கு என்ன, தலைவர் இருக்காங்க பேசட்டும். அண்ணா கடந்த 2 மாதத்துல 3வது முறையாக பத்திரிகை நண்பர்களை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். 3வது முறை. நான் அதுக்கு மேல எங்கேயுமே பார்க்கலீங்க, நீங்களே செக் பண்ணிக்கங்க. காரணம் என்னை பொறுத்தவரை எல்லோருடைய அரசியல் வாழ்க்கையும் பூஜ்ஜியத்துல தாங்க நான் முடியும். அது இயற்கையினுடைய நியதி. எல்லா பெரிய தலைவர்ல இருந்து பாருங்க. ஏன்னா ஃபைனலா பதவியெல்லாம் இல்லாம தோல்ல துண்டை போட்டு வீட்டுக்கு போகணும். அப்படித்தான் அரசியல்வாதியினுடைய வாழ்க்கை இருக்கணும். யாருமே ஹைலி எல்லாம் அரசியல் வாழ்க்கையை முடிக்க முடியாதுங்கண்ணா. பதவி இல்லாம தான் போவீங்க. அது எல்லோருக்கும், தொண்டனுக்கும் பொருந்தும், தலைவனுக்கும் பொருந்தும், எல்லோருக்கும் பொருந்தும். நான் அப்படித்தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையை பாக்குறேன். யாருமே இங்க பெர்மனன்ட் பவர்லாம் வரல. செகண்ட் குரூப்பிசம், லொட்டு லொசுக்கு அந்த பஞ்சாயத்துல எங்கிட்ட கிடையவே கிடையாதுண்ணா. எல்லோரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய ஆள் நான். அதே நேரத்தில் நாம வாழுகின்ற வாழ்க்கை என்பது 80 வயசு 90 வயசு, அதுக்குள்ள நல்லது பண்ணிட்டு போகணும். பெர்மனண்டா நான் தான் உட்கார்ந்துருப்பேன். இது ஏன் ஊரு, என் சேரு. நான் பதவியில் இருக்கும் பொழுதே தலைவர் பதவியை வெங்காயம் சொன்னால், ஏன்னா வெங்காயத்தை உரிக்க 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 ஒண்ணுமே இருக்காது. அது மாதிரி தான் லைஃப். அதனால அன்பு நண்பருக்கு எல்லோருக்கும் நான் சொல்லிக் கொள்வது, இந்த சமூக வலைதளத்தில் சண்டை போடாதீங்க. அதெல்லாம் வெட்டி வேலை, அதில் எந்த பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். கட்சியின் சார்பாக என்னுடைய அன்பான வேண்டுகோள், சண்டை போடுறேன், அதை பண்றேன், இதை பண்றேன், அதெல்லாம் நீங்க அதுக்குள்ள போகாதீங்க. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நானே சமூக வலைதளத்தில் இல்லை. என்னோட செல்போன் எடுத்து பாருங்க, எங்க ட்விட்டரா வச்சிருக்கேன், எதுவுமே இல்லை. தேவைன்னா ட்வீட் போட்டு வெளியே வந்துடுறேன். ட்வீட் எதுக்கு? உங்களுக்கு செய்தி சொல்லணும். அதை போய் படிச்சு அதுக்கு 2 கமெண்ட் போட்டு அதுக்கு ஒரு கமெண்ட் போடுறாங்க. எதுக்கெல்லாம் தேவையில்லாத வேலை. நிம்மதியா உங்க வாழ்க்கையை வாழுங்க. அரசியல் மாற்றம் ஒரு நாள் அது நடந்தே தீரும் தமிழகத்தில். அது யாராலும் தடுக்க முடியாதுங்கண்ணா. அந்த நாளுக்காக காத்திருப்போம். இடையில இது நடக்கும், அது நடக்கும். அதனால என்னுடைய ஆதரவாளர், எனக்கு ஆதரவாளர்லாம் யாரும் இல்லைங்கண்ணா. எல்லாரும் நண்பர்கள். ஆதரவாளர் என்ன பெரிய தலைவனா? எல்லோரும் ஈக்குவல் தான். நாளைக்கு என் பதவியில் ஒருத்தர் வந்து உட்காருவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்கன்னா, எல்லோரும் நம்முடைய நண்பர்கள், நம்முடைய தலைவர்கள். தனிப்பட்ட முறையில் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் டெய்லி பண்ணுங்க. இன்னைக்கு அது தேவையில்லை. நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க, புது டீம் இருக்கிறாங்க, அவங்களாம் நிம்மதியா சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எல்லா இடத்துலையும் நாமே இருக்கணும், எல்லாத்துலையும் நம்ம முகம் இருக்கணும், டெய்லியும் போய் பிரஸ் பார்க்கணும், டெய்லி கருத்தை சொல்லணும், தேவையில்லை. தலைவர்கள் இருக்கிறாங்க, சொல்றாங்க. இது போன்ற ஒரு வேலை கொடுக்கும் பொழுது மட்டும் ஸ்பெசிபிக்கா உங்களை பார்த்துட்டு போறேன். அதனால தயவு செஞ்சு என்னையும் ஒரு குரூப்புக்குள்ள சேர்த்திடாதீங்க. நான் எல்லா குரூப்ல இருந்து வெளியிருக்கிற ஆளு. தலைவா நான் பார்க்கல தலைவர், இப்பதான் நான் பாக்குறேன். தெரியாத தலைவாதி ஆல் இந்தியால கொடுத்தது. அது ஆல் இந்தியால இல்லைங்க, இது வந்து காமனா தமிழ்நாடு முழுக்க சென்னையில. அண்ணா இது அண்ணா தெரியல, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் திரும்பி பாக்குறேன், நான் பார்க்கல. அண்ணா இது வந்து ஆல் இந்தியா புரோட்டோகால் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அதாவது என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு நட்டாஜி இருக்கிறாங்க, முருகன்ஜி இருக்கிறாங்க, நம்ம தலைவர் நயினாரன் இருக்கிறாங்க. அண்ணா இந்த பிரஸ் மீட் நான் பண்றனால நான் இருக்கேன். இந்த பிரஸ் மீட் முடிச்சதுக்கு அப்புறம் நான் இருக்க மாட்டேன். அண்ணா அவங்க மகளிர் அணி நிகழ்ச்சியில போட்டுக்கலாம். எனக்கு தெரியாது. ஆல் இந்தியா வந்து இது ஒரு மோடிஜியினுடைய 11 ஆண்டுகள் பிரஸ் மீட்டுங்க. மோடிஜியினுடைய 11 ஆண்டுகள் பிரஸ் மீட் நாங்க தான் நடத்துறோம். ஆமா தலைவா, எனக்கு தேவையில்லாம அந்த ஒம்பல மாட்டிருக்காங்க. என்னை அந்த பிரஸ் மீட்டுக்கு வர சொன்னாங்க. என் போட்டோ போட்டிருக்கதை இப்பதான் திரும்பி பாக்குறேன். அதனால அந்த போட்டோ பஞ்சாயத்துல இருந்து வெளியே வந்துருவோம். அக்கா எங்க வானத்தேக்க நெஞ்சில் இருக்கும்போது எதுக்கு நான் பின்னாடி அண்ணா பேசிட்டு தான் இருக்கேன். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும்னா, ஒரு புது தலைவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், புது டீமுக்கு மரியாதை கொடுக்கணும். நம்ம எங்க தேவையோ அங்கே மட்டும் பேசணும். எல்லா நாளும் எதுக்கு வந்து பேசணுங்கண்ணா? இது அகில இந்திய தலைவர் கோயம்புத்தூர்ல இந்த பிரஸ் மீட்டை நடத்தணும்னு சொன்னதுக்கு நான் வந்திருக்கேங்கண்ணா. அவ்வளவுதான். நாளைக்கு நயினார் என்ன செய்யணும், நான் செய்ய போறேன். மத்தபடி இப்ப நீங்க கேட்டீங்க அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டின்னு கேட்டீங்க. அண்ணா யூனிவர்சிட்டியுடைய தீர்ப்புக்காக காத்திருந்தேன். தீர்ப்பு முடியட்டும் பேசுவோன்னு. இன்னைக்கு அண்ணா ஒரு கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்றதுக்கு ரெடியா வச்சுக்கோங்க, நான் பதில் சொல்றேன். அதனால என்னை பொறுத்தவரை எங்க பேசுறோமோ பேச, டெய்லி அதை பேசிட்டு இருந்தா அர்த்தம் இருக்காது இல்லங்க. அண்ணா நல்லா புரிஞ்சுக்கங்கன்னா, இந்த 2 கட்சிகளும் எங்கேயும் போறது இல்ல. பிஜேபி எங்கேயும் போறது இல்ல. 40 வயசு தான், 40 வருஷம் அரசியல் பண்ணுவேன்.
தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றங்களை தெளிவா இருக்கேன், ஊழலை ஒழிக்கணுங்கிறது தெளிவா இருக்கேன். அப்பப்ப ஒரு ரிவர்ஸ் கியர் தேவைப்படுது, அப்பப்ப பாஸ் தேவைப்படுது. எல்லாமே தன்னிச்சையாக நான் செயல்பட்டேன் அப்படின்னா அப்புறம் நானும் ஒரு குரூப்புல சேர்ந்துக்க வேணாம். இன்னைக்கு நான் தொண்டனா இருக்கேன். தொண்டனுடைய அழகு என்னவோ அதை மட்டும் நான் ஃபாலோ பண்றேன். கட்சியினுடைய தன்மை எனக்கு புரிஞ்சிருக்கேன். எந்த நேரத்தில் எதை கையில் எடுக்கணுமோ அந்த சூழ்நிலைக்கு கையில் எடுக்கிறோம். இன்னைக்கு என்ன பேசணுமோ அதை பேசுறோம். இந்த நேரத்துல வந்து நீங்க பாஸ்ல இருக்கீங்களா இல்ல ரிவர்ஸ்ல இருக்கீங்களா? நீங்களே முடிவு பண்ணிக்கங்கண்ணா. அதுல வந்து செவ்வாய்க்கிழமை பாரத பிரதமர் 58 மெம்பர்ஸ்ல 50 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுல வந்து பாடி லாங்குவேஜ்ல எல்லாத்தோட நல்லது கனிமொழி அண்ட் சசிகலன் கூட இருந்தாங்க. அவங்க கட்சிக்காரங்களே அவங்கள பெலிசிட்டேட் பண்ணல. பட் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி நான் படித்த ஸ்கூலோட இதுதான் அவங்க யூஸ் பண்ணாங்க வேர்ல்ட் பூரா. மோதியை பாராட்டி இருக்காரு. சோ எதிர்கட்சிக்கு தலைவர்னு பார்க்கல. they have done a tremendous job worldwide. ஆனா கனிமொழி அவர்களை பொறுத்தவரை she is a very erudite politician. நிறைய அறிவு சார்ந்த ஒரு அரசியல்வாதி. அவங்க இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் நல்லா ரெப்ரசென்ட் பண்ணாங்கன்னா மிகச்சிறப்பா பண்ணாங்க. அதே போல அந்த பிரீஃபிங் முக்கியமான நாடுகளுக்கு சசி தரூர் அவங்க போனாங்க. ஹி இஸ் ஆல்சோ வெரி ஃபேண்டாஸ்டிக் பொலிட்டிஷியன். நல்லா பண்ணாங்கன்னா மணிஷ் திவாரி உட்பட சுப்ரியா சூலே உட்பட எல்லாரும் நல்லா தான் சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாங்க. இதுல அரசியல் இல்லை. சிந்தூரை பொறுத்தவரை எல்லோரும் ஆதரவு கொடுத்தாங்க. சிந்தூர் முடிந்த பிறகு சிந்தூரை பத்தி எல்லாரும் வெளியே போய் பேசுறாங்க. அப்படித்தான் நான் பாக்குறேங்கன்னா இதுல தனிப்பட்ட முறையில தமிழகத்தினுடைய எம்பிக்களாக அண்ணன் தம்பிதுரை அவர்கள், அக்கா கனிமொழி அவர்கள் 2 பேரும் பிரதமர் அவருடைய வீட்டில் போய் பார்த்தாங்க. எல்லோருமே இதை பொறுத்தவரை நாம் பாராட்டி ஆக வேண்டும். கனிமொழி அவர்கள் அந்த பிரஸ் மீட்ல யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டின்னு சொன்னது கொஞ்சம் ரொம்ப வைரல் ஆயிருச்சு. பட் இருந்தும் கூட அதை தாண்டி நிறைய இடத்துல பேசினாங்கன்னா இந்த யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டியை தாண்டி நிறைய பிரஸ் பிரீஃபிங் மிக அழகா ஆர்டிகுலேட்டா நம்முடைய மத்திய அரசினுடைய ஸ்டாண்டு ஆபரேஷன் சிந்தூரை பத்தி அழகா பேசினாங்க. அதனால எல்லோருக்குமே எங்களுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் அந்த நேரத்தில் நாங்கள் சொல்ற கடமைப்பட்டிருக்கோம். அதைத்தான் பிரதமர் மோடி அவர்களும் செய்தார்.